Hi guys, I'm Rajkumar. நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கூகுள் AdSense ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் பார்க்க போறோம். சரிங்களா? தென் என்னோட சேனலுக்கு வந்து யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வாட்ச் பண்றீங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து பார்த்தா மட்டும் போதாது, கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல அதை கொஞ்சம் தட்டி விடுங்க. சரிங்களா? வரவங்க எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு போனால் கொஞ்சம் ஓவராக இல்லை. பட் உங்களுக்கு இருக்கா இல்லையா, எனக்கு இருக்கு. மாதத்துக்கு மொத்தமாகவே 100 சப்ஸ்கிரைபர் கூட வரமாட்டேங்குது நண்பா. அதனால தான் கேட்குறேன். சரிங்களா? பண்ணி விட்டுருங்க. தென் வீடியோ பிடிக்கலோ லைக் பட்டன் மட்டும் போட்டு விடுங்க. ஏன்னா அப்போ தான் என் வீடியோ ரெஃபரலில் மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு போகும். சரியா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்கில் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்க. வெறும் 0.2 சென்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் என்னோட சேனல் வந்து வாட்ச் பண்ணவங்களுக்கு நான் எது போல வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியாமல் போக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நானும் சொல்கிறேன். அதாவது நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் வந்து ரெவன்யூ எடுத்துகிட்டு இருக்கேன், அதாவது சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். அது எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ரிப்போர்ட்டாக நான் கொடுத்துட்ருக்கேன். எதுக்காக நமக்கு ரெவன்யூ கொடுக்குறாங்க, எவ்வளோ பேஜஸ் வந்து எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்தால், தென் எவ்வளோ CPC அந்த பேஜ் ஆர்பிஎம் தான் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நண்பா, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் எனக்கு வரக்கூடியது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 8 மந்த்துக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு இருக்கிறது ஒரு வீடியோ, அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட வீடியோ மிஸ் ஆகாது. உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நம்ம சேனல் போய் டோட்டலாக செக் பண்ணி பாருங்க. மொதல் மாதத்துல இருந்து உங்களுக்கு 8 மாதத்துக்கான ஃபுட்டேஜுமே நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணி ரெடியாக இருக்கும். சரிங்களா? அதாவது எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்தாலும், $1 வந்தாலும் சரி, ஒரு சென்ஸ் வந்தாலும் சரி, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டொமைன், இந்த வெப்சைட்டோடைய AdSense ரிப்போர்ட் வந்து இது ஃப்ரெஷ்ஷான ஒரு AdSense அக்கௌண்ட் எப்படி இருந்தால் ரெவன்யூ வருமோ அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு பேக்கில் போய் ஒரு 1 மந்த்துக்கு பேக்கப் செக் பண்ணி பாருங்க. ஃபார் டேவுக்கு நம்ம $100 சம்பாதிச்சிருக்கோம். ஏன் ஃபார் டேவுக்கு $250 கூட அசால்ட்டாக நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? தென் மாதத்துக்கு $1000 கூட நம்ம எடுத்து காமிச்சிருக்கோம். அதனால் இந்த ஒரு வீடியோ பார்க்கறது இவருக்கான ஒரு நாளைக்கு $1 கூட வரல, இவர் வீடியோலாம் நம்ம எதுக்குடா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் எல்லாமே. சரியா? சரி, இப்போ நம்ம டாபிக்ல வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.2 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? ஆனால் எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து 0.27 சென்ஸ் வந்து நமக்கு எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 0.91 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் டோட்டலாக திஸ் மந்த்தில் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $3.53 வந்து நமக்கு டோட்டலாக திஸ் மந்த்தில் மட்டும் இருக்குது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் என்னன்னா, டுடே டாலர் வந்து பாருங்க 0.02 சென்ஸ் வந்து இருக்குல்ல, வந்திருக்கிறது 2 சென்ஸாக இருந்தாலும் வேல்யூ ஃபார் மணி. சரிங்களா? தென் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிகினஸாக இருந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மானிட்டேஷன் வாங்குறீங்க கூகுள் ஆட்சன்ஸ்லாம், இப்போ என் வெப்சைட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் உங்கள் வெப்சைட்டுக்கும் நிலமை. சரிங்களா? இதுதான். அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு பிகினஸாக வந்து பிளாகிங்குள்ள என்ட்ரி ஆகுறீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ட்பிரஸ் பெஸ்ட்டாக, பிளாகர் பெஸ்ட்டான்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு பிளாகர் தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு பிளாகில் இது போல் அமௌண்ட் இப்போ வர ஒரு நாளைக்கு ஒரு சென்ஸ் தான் 2 சென்ஸ் தான் வருதுன்னும் போது பிளாகில் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை விட கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக போட்டு அதுக்கு அதை விட அடுத்து பெஸ்ட்டான என்ன பிளாட்ஃபார்ம் பார்த்தாச்சுன்னா வேர்ட்பிரஸ் தான். அதனால் கொஞ்சம் பிளாகரில் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வேர்ட்பிரஸில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் அதிகமாக இருந்தாலும் ஸ்மார்ட் ஒர்க் கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே நமக்கு எப்படி சொல்லுது, ரெவன்யூ வந்து மாதத்துக்கு $1000 வந்து சாலிடாக அசால்ட்டாக $2000 வரைக்கும் எடுக்க முடியும். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஹார்ட் ஒர்க்ன்றது ரொம்ப முக்கியம் நண்பா, யாராருக்குமே. நல்லா புரிஞ்சுதுங்களா? இதான் இந்த டுடே டாலர் 0.2 சென்ஸ் இருக்குல்ல, இது வந்து திஸ் மந்த்தில் அந்த $3.53 இருக்கு இல்லையா, இது கூட ப்ளஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்குது. சரிங்களா? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே தான் டுடே டாலர் எவ்வளோ வந்தாலும் போய் திஸ் மந்த்தில் ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் எந்த கண்ட்ரியில் எவ்வளோ பேஜஸ் வருது, எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குது, எவ்வளோ இம்ப்ரெஷன் கிடைக்குது, A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷனும் வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதனால் தெரிஞ்சுக்குங்க. தென் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $16.43 நண்பா. இப்போ பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நீங்கள் ஒரு கேட்கலாம், என்ன ப்ரோ அந்த இடத்துல இருக்கக்கூடியது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகலன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, அதாவது என்னென்னா வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங்கில் எப்படி தெரியும் வந்தது, ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி கூகுளில் பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனல் வந்து ஒரு $50 வருது, அதே போல் வெப்சைட்லேருந்து ஒரு $50 வருதுன்னா மொத்தம் $100 ஆச்சா. அப்படின்னும் போது பேலன்ஸில் வரும்போது ரெண்டுமே 100, அதாவது வெப்சைட்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டும் யூடியூப் சேனல் வரக்கூடிய அமௌண்ட் ரெண்டும் ப்ளஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பேலன்ஸில் ஏறும். அதுக்கப்புறம் வந்து ஒன்றா வித்ட்ரால் நடக்கும். ஓகேங்களா? ஆனால் இப்போலாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, யூடியூப் சேனல் தனியாகவும் வெப்சைட் தனியாகவும் தனித்தனியாக பிரித்து விட்டுட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, யூடியூப் சேனல் வந்து ஒரு $50 வருது. ஓகேங்களா? ஆனால் இப்போ வந்து யூடியூப் சேனல் $100 வந்தால் தான் வித்ட்ரால் நடக்கும். ஓகேங்களா? அதே போல் வெப்சைட்டில் $100 வந்தால் தான் வித்ட்ரால் நடக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ $16 வந்திருக்கு எனக்கு ஃபார் மந்த்துக்கு அப்படின்னும் போது அந்த $16 வந்து இந்த பேலன்ஸ் கூட ஆட் ஆகி காமிக்கும். ஓகேங்களா? அவ்வளோ அதை விட வித்ட்ரால் நடக்காது. தென் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக உங்கள் ஆட்சன்ஸை கொண்டு $100 மேலே அட்லீஸ்ட் அந்த ஒரு சென்ஸ் ஆச்சு மினிமம் $100 வந்தாலே டார்கெட்டை முடிஞ்சா மாரி தான். $100 வந்தாலே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. பட் ஆனால் தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா?
தென் பக்கத்தில் இப்போது இந்த 0.2 சென்ஸ் வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு மேலே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜ் யூஸ் பாருங்கள், 51 யூசர் வந்து என்னோட வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க இன்றைக்கி. சரிங்களா, 51 பேர் வந்ததால் நமக்கு 0.2 சென்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், அதாவது கீழே பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு ஒன்று இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு யூசர் ஆட் கிளிக் பண்ணதால் எனக்கு 0.2 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? தென் இது போக பக்கத்தில் இந்த இம்ப்ரெஷன் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இது வந்து டிராஃபிக் காஸ்ட் அல்லது காஸ்ட் பெர் கிளிக்னு சொல்லலாம். ஒரு யூசர் வந்து என்னோட வெப்சைட்டுக்குள்ளே ஒருத்தர் ஆட் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா இன்னைக்கு கரெக்ட் இந்த டைம் பாருங்கள் 11:43 நைட்டு பிஎம். ஓகேங்களா, 12 மணிக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கூட உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா, தென் அப்படின்னும் போது ஒரு யூசர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணால் எனக்கு 48 சென்ஸ் வந்து கிடைக்குது. தென் இந்த சிபிசி அதாவது 0.2 சென்ஸ் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆட்சன்ஸ் நீங்கள் அப்ரூவல் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இது போல தான் இருக்கும். யாரும் டிமோட்டிவேட் ஆகிட வேண்டாம். ஓகேங்களா, தென் அந்த விதத்தில் இப்போ 0.48 சென்ஸ் வந்து கிடைக்க வேண்டிய இடத்துல நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 0.2 சென்ஸ் தான் கிடைக்குது. புரியுதுங்களா? தென் பக்கத்தில் இம்ப்ரெஷன் பேஜ் சிடிஆர் பார்த்தீங்கன்னா பேஜ் யூஸ் பாருங்க 51 யூசர், அதனால இந்த 70 இம்ப்ரெஷன் வந்து கிடைச்சிருக்கு. இம்ப்ரெஷன் மூலியமாக என்ன யூசேஜ் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து க்ரோவிங். ஓகேங்களா, க்ரோவிங்னா ரேங்க் 1 ரேங்க் 2லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த பொசிஷன் கொண்டு போகிறதுக்கு இந்த இம்ப்ரெஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, தென் பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 1.96% இருக்குது. சைடு பசங்க எப்படி சொல்கிறது, நிறைய பேர் வந்து என்னோடய வெப்சைட் வந்து மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா தேவையில்லாமல் ஒரே ஐபியில் யூஸ் பண்ணி ஒரே டிவைஸில் வந்து தேவையில்லாமல் இன்வாலிட் கிளிக் வந்து லிமிட்டு தாண்டி பண்ணுறாங்க. தென் அப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கான பேஜ் சீட்டர் வந்து 10க்கு மேலே போயிடும் நண்பா. எப்பவுமே கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வச்சுக்கலாம், அந்த பேஜ் சீட்டர் வந்து 10க்குள்ளே தான் இருக்கணும். சரியா, 10க்கு மேலே போகுதுனாலே நம்மளோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அடிக்கடிக்கு ஆட் லிமிட்ன்ற இஷ்யூஸ் வரும். ஓகேங்களா, தென் ஆட் லிமிட் வராமல் உங்களோட ஆட்சன்ஸ் கொண்டு சேஃபாக மூவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா இந்த பேஜ் சீட்டர் வந்து எப்பவுமே 10க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் பேஜ் சீட்டர் நீங்கள் 10க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்கள் சைட்டுக்கு தேவையில்லாமல் இன்வால்களுக்கு ஃபார் 1 மந்த் தொடர்ந்து நடந்தாலுமே சைட் வந்து அஃபெக்ட் ஆகாது, சேஃபாக இருக்கும். சரிங்களா, அது நான் சொல்லலை, கூகுளோட ப்ரைவேசி பாலிசி ரூல்ஸில் இருக்குது. என்னென்னா வச்சுக்கோங்களேன், 250 யூசர் வராங்கன்னா அதில் 2 ஆடுகளுக்கு நடக்கலாம். சரிங்களா, 2 ஆடுகளுக்கு நடக்குதுன்னும் போது நமக்கான பேஜ் சீட்டர் வந்து 0.8% வந்து இருக்கும். சரிங்களா, இது வந்து கூகுளோட ரூலில் இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து பேஜ் சீட்டர் 10க்குள்ளே இருக்குன்னா 100 யூசர் வராங்கன்னா 4 ஆடுக்குள்ளே நடக்கலாம். அதுவே ஃபார் டேவுக்கு 1000 யூசர் 1500 யூசர் வராங்கன்னா உங்களுக்கு சாலிடாக எப்படி சொல்கிறது, ஒரு 100 யூசருக்கு 4 ஆடுகளுக்கு பக்காவாக நடக்கலாம். ஒரு 1000 யூசர் வராங்கன்னா 40-45 ஆடுகளுக்கு நடக்கலாம். எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது, பக்கா சேஃபாக. ஓகேங்களா, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு, அதனால் பார்த்துக்குங்க. தென் இப்போ வந்து எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எனக்கு ஆட் கிளிக் நடந்திருக்கு இதை பார்ப்போம். ஏன்னா ஸ்டார்டிங்காக சொன்னேன், கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜஸ்க்கு வந்து காசு கொடுக்க மாட்டான், ஆட் கிளிக்கு தான் காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே அதை கன்ஃபார்ம் பண்ணேன். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 36 யூசர் வந்திருக்காங்க, அதில் ஒரே ஒரு ஆட் கிளிக் நடந்திருக்கு. ஒரு ஆட் கிளிக் நடந்ததால எனக்கு 0.2 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, தென் அது போக பெர்ஜல் இன்னும் இருக்கிற அதர் கண்ட்ரிலாம் பார்த்துச்சுன்னா வெறும் பேருக்கு தான் நண்பா. என்னது கத்தாரு, யுனைடெட் கிங்டம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜ் யூஸ் மட்டும் தான் வந்திருக்கு, எந்த ஒரு ஆட் கிளிக்கும் நடக்கல. ஓகேங்களா, அதனால் பார்த்துக்கங்க. தென் இப்போ வந்து என்னோட வெப்சைட் நேம் வந்து 1c1.us. நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து சைட்லாம் நான் கொடுத்துருக்கேன். தென் இந்த இடத்துல பேஜ் வந்து லோட் ஆகிட்டு இருக்குல்ல, லோட் ஆகி வரட்டும். அதுக்கு முன்னாடி சம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். என்னன்னா, நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து பெய்ட் சர்வீஸாக வெப்சைட்லாம் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரீலான்சர்ஸ் முறையில். தென் ஹோஸ்டிங், டொமைன், கண்டென்ட் ரைட்டிங் எல்லாமே ஃபுல் பேக்கேஜ். உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ண ஆசை தான் டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி உங்களுக்கான A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிடும். சரிங்களா, தென் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுமே லோட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி அந்த டாபிக் பற்றி முடிச்சுட்டு வந்துடுவோம். தென் வெப்சைட்டுக்கு தேவையான பேக் லிங்க் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா, பேக் லிங்க்னா என்னன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நம்ம போடக்கூடிய போஸ்டோட URL அல்லது டொமைனோட URL வந்து மற்றவங்களோட வெப்சைட்டில் இருக்கிறத வந்து பேக் லிங்க் கணக்கில் வரும். தென் பேக் லிங்க் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும், நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆக நமக்கான டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆனால் நம்ம வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி, ஒரு யூசர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு 2 சென்ஸ் கிடைக்கும். இடத்த அப்படி $20 கிடைக்கும், $40 கிடைக்கும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பேக் லிங்க் வந்து சாதாரணமாக நினச்சிட வேண்டாம். பேக் லிங்க் வந்து மிகப்பெரிய ஒரு சைல்டு மாதிரி ஒன்றத்தோட தான் உனக்கு போய்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? தென் என்னோட வெப்சைட் நேம் வந்து ஸ்டார்டிங் சொன்ன 1c1.us சொல்லிட்டு நண்பா, இது ஒரு ஃப்ரெஷ்ஷான டொமைன், அதுவும் ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன். ஓகேங்களா, 1c1னா அதாவது 1c1 இருக்கும் பக்கத்தில் .us இருக்குன்னா யூனிட், அதாவது யூஎஸ் கண்ட்ரி டார்கெட் பண்ணுற ஒர்க் பண்ணக்கூடிய டொமைன் இது. சரிங்களா, அந்த பர்டிகுலர் லாஸ்ட் 7 டேஸில் அந்த டொமைன் வந்து 0.91 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் அது போக
எந்தெந்த கண்ட்ரிலேருந்து லாஸ்ட் 7 டேஸில் அதிகமாக ரெவன்யூ கிடச்சுன்னா இன்னும் சர்ச் கிங்டம் இந்தியா தென் கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா 0.46 சென்ஸ் 0.29 சென்ஸ் தென் 0.16 சென்ஸ் வந்து சாலிடாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது போக எந்தெந்த ஆடுக்கு நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா WordPress COMMENT இது வந்து ரெஸ்பான்ஸ் ஆடு கீழே இருக்குது CPC ஆடு அந்த ஆடுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 345 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. தென் 7 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. 7 பேர் ஆடு கிளிக் பண்ணதால 0.51 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் கீழே இருக்குது 300x250 இது வந்து பார்த்தீங்கன்னா ICPC ஆடு ஸ்கொயர் ஆடு கட்டமாக இருக்கும். அந்த ஆடுக்கு மட்டும் இம்ப்ரெஷன் வந்து 104 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. சரியாக எந்த ஒரு ஆடு கிளிக்கும் நடக்கல. அதனால் நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகவே இல்லை. ஓகேங்களா. தென் அது போக கிராஃப் டீட்டெயில் எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு பார்த்தா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்குன்னா. அதாவது நண்பா இது வந்து இவ்வளோ தான் ஆட்ஸன்ஸ் உடைய ரிப்போர்ட்டில் இதை தவிர வேறு எதுவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது. தென் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்ஸ் வந்து ஃபுல் மேனுவல் ஆட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதில் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா WordPress ஓம்ன்றது இது வந்து ஃபுல் மேனுவல் ஆடு ஆட்டோ ஆட்ஸ் கிடையாது. ஏன்னா ஆட்டோ ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடு கிளிக் தான் ரெவன்யூன்றது வருமே தவிர பட் எந்த ஆடுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதுன்றது ஒரு ரிப்போர்ட் காட்டவே காட்டாது கூகுள் ஆட்சன்ஸ் வந்து. அதனால தெரிஞ்சுக்கேன். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் வீடியோ வந்து இன்னும் டெப்த்தாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேக்கில் போய் ஒரு 1 மந்த்துக்கு பேக்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் எது போல் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு $100 எடுத்து காமிச்சிருக்கேன், $250 எடுத்து காமிச்சிருக்கேன், மாதத்துக்கு $1000 மேலே எடுத்து காமிச்சிருக்கோம். எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இதை நாம மட்டும்தான் ஒரு ஃப்ரீலான்சர்ஸ் முறையில் பக்கா ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்களா. அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருக்குன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா. தென் வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. வீடியோ பிடிச்சா மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா. பாய்.